எப்போதுமே கன்சிக்யூட்டிவா வந்துட்டு திமுக இது வரைக்கும் வின் பண்ணது கிடையாது. அதிமுக அத பண்ணியிருக்கிறாங்க. இப்ப அது எப்படி சாத்தியப்படும்னு நினைக்கிறீங்க நீங்க? நீங்க விஜய் களத்துல இல்லன்னா இட்ஸ் ஃபினிஷ்ட் கேம் ஓவர் டிஎம்கே. ஆனா இப்ப ஏன் அது சாத்தியப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு எதிரா இருக்க வாக்குகள் மூணா உடையுது. இட்ஸ் வெரி சிம்பிள். தாவேக்கா தனித்தும் களம் காண போகிறதா? தாவேக கண்டிப்பா தனித்து தான் களம் காணப் போகிறது. காங்கிரஸ் திமுக விட்டு வராது. அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். ராமதாஸ் இருக்க கூட்டணியில பாமகவும் விசிகாவும் ஒரே கூட்டணியில இருந்தா அந்த கூட்டணி விளங்காது. அது வந்து 2011லயே ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. பாமக ஓட்டு விசிகாக்கு வராது, விசிகா ஓட்டு பாமகக்கு வராது. ஸோ நான் அறிந்த வரையில் ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அதில் பெரிய அளவில் தயக்கம் காட்டுகிறார். அரசுக்கு எதிரான எதிர்ப்பு இருந்தாலும் கூட வந்து பெண்களுக்கான அந்த திட்டங்கள் ப்ளஸ் வேரியஸ் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கூட்டணி இன்டாக்டாக இருக்கிறது, இன்னும் சில அவங்களோட தேர்தல் அறிக்கைகளில் சிலதெல்லாம் வந்து பம்ஷல் மாதிரி அவங்க போட போகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்னுடைய கணிப்பு என்னன்னா வந்து அவங்களுக்கு நாட் லெஸ் தேன் 35% குறையாமல் அவங்களோட ஓட்ஸை அவங்க செக்யூர் பண்ண போகிறாங்க. நான் எதிர்க்க இருக்கக்கூடிய 65% 3-வே ஸ்பிளிட் ஆகும். இப்படி 4 முனை போட்டியா வரும்போது தொங்கு சட்டசபை அமைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோங்கிறத பார்க்க முடியும். ஒருவேளை அதை நோக்கி இது நகருமா? அது செகண்ட் ஆப்ஷன். அந்த தொங்கு சட்டமன்றத்தில் கூட வந்து அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே, பட் சிம்பிள் மெஜாரிட்டி கிடைக்கும். என்டிஏ ஒரு அதாவது இன்னும் சொல்ல போனா ஏடிஎம்கேவை குறைத்து மதிப்பிடுகிறார்களோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அந்த பார்வை இருந்தது உண்மை. ஆனா அந்த மதுராந்தக கூட்டத்துக்கு பிறகு அது மாறி இருக்குது. அது தனித்து களம் காண போகிறதா தாவேக்கா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. இது வந்து எப்படி சாத்தியமாகும்? ஏன்னா இங்க என்டிஏ கூட்டணியும் இங்க ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ அமைஞ்சிருச்சு மோடி வருகைக்கு பின்னாடி வந்து அந்த ஸ்டேஜ் பயங்கரமா இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இங்க இண்டி கூட்டணியும் வந்து கிட்டத்தட்ட வந்து இன்னும் காங்கிரஸ் வெளியில வரல. அது என்ன கதைங்கிறது தெரியல. அப்படிங்கிறப்ப தாவேக்கா தனித்தும் களம் காண போகிறதா? தாவேக கண்டிப்பா தனித்து தான் களம் காண போகிறது. காங்கிரஸ் திமுக விட்டு வராது. அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். வெகு விரைவில் அது அந்த 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 வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். டெஃபினட்டாக டிஎம்கே காங்கிரஸ் அந்த அலையன்ஸ் இன்டாக்ட், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏடிஎம்கே அலையன்ஸ் பலமாக இருக்குது. அது முக்கியமான விஷயம். டிடிவி போய் சேர்ந்த பிறகு நவ் இப்போ வெளியில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்னால் தேமுதிக ஒன்று, ஓபிஎஸ் ஒன்று, ராமதாஸ் ஒன்று, 3 பேர் தான். மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸடு, சார்ட்டட் அவுட். தேமுதிக அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அவங்க ஒன்று டிஎம்கேக்கு போவாங்க, இல்லை ஏடிஎம்கே அலையன்ஸ் தான் போவாங்க. அது எந்த பக்கம் போவாங்கன்றது அவங்களுக்கே வெளிச்சம். ஓபிஎஸ் வந்து எந்த பக்கம் போனாலும் இஸ் அ லோனர். அவருக்கு வந்து இப்போ யாருமே இல்லை. கடைசியாக அவரோட இருந்த அந்த ஒரு எம்பியும் அவர் ஏடிஎம்கே தான், எடப்பாடி சைடுக்கு போயிட்டார் அவர். ஸோ ஓபிஎஸோட முடிவு எதுவாக இருந்தாலும் அது பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போகிறதில்ல. தேர்ட் பார்ட் பிளேயர் இஸ் ராமதாஸ். ராமதாஸோட சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் திமுக கூட்டணிக்குள்ளே போவதை ஒருபோதும் திரும்ப அலோவ் பண்ண மாட்டார். அப்படி உள்ளே போனாருன்னா அது திமுகவுக்கு லாபத்தை கொடுக்காது. ராமதாஸ் இருக்க கூட்டணியில் பாமகவும் விசிகாவும் ஒரே கூட்டணியில் இருந்தால் அந்த கூட்டணி விளங்காது. அது வந்து 2011லயே ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. பாமக ஓட்டு விசிகாக்கு வராது, விசிகா ஓட்டு பாமகக்கு வராது. ஸோ நான் அறிந்த வரையில் ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அதில் பெரிய அளவில் தயக்கம் காட்டுகிறார். ஆனால் ராமதாஸ் தரப்பிலிருந்து வரக்கூடிய அழுத்தங்களும் திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில மந்திரிகள், அமைச்சர்கள் வந்து ராமதாஸை உள்ளே கூப்பிடணும்னு பார்க்குறாங்க. பட் ஸ்டாலின் அவர்களுக்கு அதில் விருப்பம் இல்லை. திரும்ப முடிவு பண்ணாதான் அந்த அலையன்ஸ்னு அவர் சொல்லிவிட்டதாக தகவல். திரும்ப ஒருபோதும் ராமதாஸ் உள்ளே வரதை விரும்ப மாட்டார். இது எல்லாத்தையும் மீறி ஒருவேளை அவங்க உள்ளே வந்தாங்கன்னா அங்கே வரக்கூடிய நெருக்கடி திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த ஒரு தவறு நிகழ்ந்தால் ஸ்டாலினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவருடைய அரசியல் வாழ்க்கையில் நிகழக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிழையாக அது இருக்கும். ராமதாஸ் அந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தார். ஸோ இந்த 3 பேருக்கு இது நிலைமை இப்படி தான் இருக்குது. களம் வந்து 4 முனை போட்டி தாங்க. டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் கன்ஃபார்ம்டு. ஏடிஎம்கேக்குள்ளே இன்னும் சிலர் போய் தேமுதிக சேரலாம், அல்லது அந்த பக்கம் போகலாம். விஜய் 3வது பிளேயர், 4வது சீமான். 4 கார்னர் ஃபைட். நான் வெளிப்படையாக உங்களுக்கு சொல்கிறேன், இட்ஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. அது விஜய் தெரிஞ்சு செய்கிறாரா தெரியாமல் செய்கிறாரான்றதை பற்றி எனக்கு தெரியாது. அவர் ஒரு பிரின்சிபல்டு ஸ்டாண்டு கூட எடுத்திருக்கலாம். பட் திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் 3ஆக உடையும் பொழுது எப்பயுமே வந்து இன்கம்பண்ட் கவர்மெண்ட்ஸ் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வீட்டுக்கு அனுப்பணும்னா எதிர்க்கட்சி ஒற்றுமை, இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி, ஐஓயூன்னு சொல்லுவாங்க, பிரணாய் ராயோட ஃபேமஸ் தியரி. ஐஓயூ இல்லைன்னா ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சியை வீட்டுக்கு அனுப்புவது கடினம். விஜயோட இந்த முடிவு 4 முனை போட்டியை உறுதிப்படுத்தி இருக்கிறது. என்னுடைய அசஸ்மெண்ட், என்னுடைய அனுபவத்தில் காய்தல் வருத்தல் இல்லாமல் நான் சொல்லக்கூடியது, இந்த முடிவு நிச்சயம் திமுகவுக்கு அட்வான்டேஜ் தான் நான் பார்க்கிறேன். ஆனா இப்ப ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் வந்து ஏடிஎம்கேக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது விஜய் அவர்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்.
அப்படிங்கிற பட்சத்துல இது வந்து அவங்களுக்கு மொத்தமா அந்த மாதிரி transfer நீங்க ஆகாது. சொல்றீங்க. அதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, எனி கிவன் டே திமுகவோட வாக்குகள், திமுக கூட்டணி வந்து அதுவும் அவங்க அலையன்ஸோட சேர்த்து வேறு சிலரையும் உள்ள கொண்டு வராங்க. பிளஸ் நலத்திட்ட உதவிகளும் இருக்குது. அரசுக்கு எதிரான எதிர்ப்பு இருந்தாலும் கூட வந்து பெண்களுக்கான அந்த திட்டங்கள் ப்ளஸ் வேரியஸ் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கூட்டணி இன்டாக்டாக இருக்கிறது. இன்னும் சில அவங்களோட தேர்தல் அறிக்கைகளில் சிலதெல்லாம் வந்து பம்ஷல் மாதிரி அவங்க போட போகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்னுடைய கணிப்பு என்னென்னா வந்து அவங்களுக்கு நாட் லெஸ் தேன் 35% குறையாமல் அவங்களோட ஓட்ஸை அவங்க செக்யூர் பண்ண போகிறாங்க. நான் எதிர்க்க இருக்கக்கூடிய 65% 3-வே ஸ்பிளிட் ஆகுது. 3-வே ஸ்பிளிட் ஆகும்போது எனிபடி ஹூ கிராசஸ் 35 தான் ஜெயிக்க முடியும். அதற்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா விஜய் வந்து 2 பேர் ஓட்டையும் உடைக்கிறாரு. ஏடிஎம்கே ஓட்டையும் உடைக்கிறாரு, டிஎம்கே ஓட்டையும் உடைக்கிறாரு. டிஎம்கே ஓட்டையும் ஒரு கணிசமாக ஏடிஎம்கே ஓட்டையும் ஒரு கணிசமாக உடைக்கிறார். ஸோ 4 முனை போட்டியில் இது கண்டிப்பாக திமுக அட்வான்டேஜ்ன்றது தான் என்னுடைய பர்செப்ஷன். விஜய் அவர்கள் வந்து இதை தெரிந்து செய்கிறாரா அல்லது தெரியாமல் செய்கிறாரா அல்லது அது குறித்து எனக்கு கவலை இல்லாமல் செய்கிறாரா என்று எனக்கு தெரியாது. அதாவது அவுட்கம் ஆஃப் விஜய்ஸ் டிசிஷன், விஜயோட இந்த முடிவோட அவுட்கம், அதோட ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் தெளிவாக சொல்லுகிறேன், இது என்னுடைய கணிப்பு. டெஃபினட்டாக இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே. திமுகவுக்கு சாதகமானதான் விஜயோட முடிவு போய் முடியும் என்று தான் நான் கருதுகிறேன். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இப்படி 4 முனை போட்டியா வரும்போது தொங்கு சட்டசபை அமைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோங்கிறத பார்க்க முடியும். ஒருவேளை அதை நோக்கி இது நகருமா? அது செகண்ட் ஆப்ஷன். அந்த தொங்கு சட்டமன்றத்தில் கூட வந்து அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே, பட் சிம்பிள் மெஜாரிட்டி கிடைக்காது. ஐதர் இட் வில் பி அ ஃபுல் ஃப்ளெஜ்டு தொங்கு சட்டமன்றமாக இருக்கலாம், அது கணிக்க முடியாத ஒரு விஷயம். அல்லது திமுக வந்து எப்படியாவது தே வில் ஸ்கிராப் த்ரூ, தப்பிச்சிடுவாங்க. அவங்க வந்து தனிய மெஜாரிட்டியோ அல்லது கூட்டணியோட ஆட்சியை தக்க வச்சுப்பாங்க. நம்பர் 1 ஆப்ஷன் கூட்டணியோட அவங்க ஆட்சியை தக்க வச்சுப்பாங்கன்னு தான் நான் இப்பயும் ஃபீல் பண்ணுறேன். அதாவது 118 இஸ் த சிம்பிள் மெஜாரிட்டி. அது திமுகவுக்கு வருமா வராதான்னு இந்த கட்டத்தில் சொல்ல முடியாது. பட் அவங்க அலைன்ஸுக்கு வந்து அவங்க தே வில் ஈஸிலி கிராஸ் 118. ஈஸியாக அவங்க அலைன்ஸ் வந்து கிராஸ் பண்ணிவிடும். அதை மேபி 130 ஆர் 140 வரைக்கும் கூட போய் கிராஸ் பண்ணிவிடுவாங்க. பட் சிம்பிள் மெஜாரிட்டி அவங்களுக்கு வராமல் போகலாம். கலைஞருக்கு 2006 வந்த மாதிரி 96 சீட் 100 சீட்டு கூட போகலாம். ஸோ அலைன்ஸ் ஆட்சியை தக்க வைத்துக்கொள்ளும், 118 கிராஸ் பண்ணிடும் ஈஸியாக. திமுகவுக்கு வரலாம், வராமல் போகலாம். திஸ் இஸ் ஒன் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டியே அவங்களுக்கு வந்துடலாம். திமுகவுக்கு சிம்பிளி அவங்க 118 கூட கிராஸ் பண்ணிடலாம். இன் எனி கிவன் டைம் எனக்கு ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்பு விஜய் ஃபேக்டரால் மறுதளிக்கப்படுகிறது தான் எனக்கு தோணுது. இட்ஸ் மேத்தமேட்டிக்ஸ், கிளியர் மேத்தமேட்டிக்ஸ். அவர் வந்து பெரிய அளவில் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை உடைக்கிறார், டிஎம்கே ஓட்ஸையும் உடைக்கிறார். பட் டிஎம்கே ஓட்ஸை உடைக்கும் போது அவங்களோட வானவில் கூட்டணி, அவங்களோட ரெயின்போ அலைன்ஸ் ப்ளஸ் அவங்களோட நலத்திட்டங்கள் கீழே வரைக்கும் போய் சேர்ந்துருக்கு. ப்ளஸ் அவங்களுக்கு இருக்க அதிகாரத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ், ப்ளஸ் அவங்கக்கிட்ட இருக்க மணி பவர் வந்து ஐதர் இண்டிவிஜுவலி ஆர் ஆஸ் அன் அலையன்ஸ் தே வில் ரிட்டைன் பவர்னு எனக்கு தோணுது. இன்றைய ஸ்பீச்சை நான் பார்க்கும்போது அவர் தெளிவாக இருக்கார், அவர் அலையன்ஸ்க்கு போக போகிறதில்லை. ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸை வந்து அவரோட இந்த அக்ரெசிவ் போஸ்டரிங் வந்து உடைக்க போகுது. அவர்கிட்ட ஒரு ஆதரவும் இருக்குது. அவரோட ப்ராப்ளமே அவரால் தாங்க முடியாத அளவுக்கு ஆதரவு தான் எனக்கு தோணுது. ஸோ விஜயோடைய இந்த அரசியல் நிலைப்பாடு தனியாக போவது என்பது, கூட்டணி இல்லாமல் போவது, ஏடிஎம்கே அலையன்ஸோட போகாமல் என்டிஏவோட போகாமல் அவர் தனியாக களம் காண்பது என்பது எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே. இது திமுகவுக்கு சாதகமான முடிவுகளை நோக்கி தமிழக அரசியல் தேர்தல்களை உந்தி தள்ளுகிறது என்று நான் பார்க்கிறேன். நிச்சயமா. ஆனா நம்ம பேசிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன ஒரு விஷயம் வந்ததுன்னா, ஏன்னா 2021 தேர்தலில் வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள வித்தியாசம்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி செஞ்சு அவங்களுக்கு வந்துட்டு ஆட்சிக்கு எதிரான மனநிலை இங்கே அதிகமாக இருந்தது அப்படிங்கிறது. அதிமுக வீட்டுக்கு அனுப்பணுங்கிற மனநிலை அதிகமாக இருந்தது. அப்படியுமே வந்துட்டு பெர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். கிட்டத்தட்ட 3-4% வாக்குகள் தான் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. எப்போதுமே கன்சிக்யூட்டிவாக வந்துட்டு திமுக இது வரைக்கும் வின் பண்ணது கிடையாது. அதிமுக அதை பண்ணியிருக்கிறாங்க. இத்தனைக்கும் கூட்டணி இல்லாமே 214 தொகுதிகளிலும் அதிமுக நின்று வந்து களம் கண்டு வெற்றி பெற்றதையும் பார்க்க முடிஞ்சது. இப்போ அது எப்படி சாத்தியப்படும்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்போ கன்சிக்யூட்டிவா திமுகவுக்கு வந்துட்டு வெற்றி வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? இட் இஸ் 3-வே ஸ்பிளிட். நீங்க விஜய் களத்தில் இல்லைன்னா இட்ஸ் ஃபினிஷ்டு, கேம் ஓவர் டிஎம்கேக்கு. விஜய் வந்து களத்தில் இல்லைனாலோ அல்லது விஜய் என்டிஏக்கு போயிட்டார்னாலோ, என்டிஏக்கு போகிறது முடியல, விஜய் வந்து இப்போ நான் 24 மக்களவை தேர்தலில் புறக்கணிச்ச மாதிரி 26 அசம்பிளி தேர்தலில் புறக்கணிக்கிறேன், எனக்கு அடுத்தது 2031 தான், அது வரைக்கும் நான் கட்சியை பலப்படுத்துவேன், அப்படி
ஏதோ ஒரு 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 கான்செப்ட் டெவலப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் கேம் ஓவர் ஃபார் டிஎம்கே. ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாக இருக்குது, அதில் சந்தேகமே வேணாம் உங்களுக்கு வந்து. அண்டு இவங்க கன்சிக்யூட்டிவ் 2 டேர்ம்ஸ் வந்ததே கிடையாது. எம்ஜிஆர்ன்ற ஒரு பொலிட்டிக்கல் கேரக்டர் வந்த பிறகு, ரெட்டைலன்ற சிம்பல் வந்த பிறகு, திமுக பேக் டு பேக் கவர்மெண்ட் வந்ததே கிடையாது. 2 தடவை அதிகாரத்தில் இருக்கும் பொழுது திமுகவுக்கு 2வது தடவை போய் மக்கள் ஓட்டு போட்டது கிடையாது. இது யதார்த்தம். ஆனால் இப்போ ஏன் அது சாத்தியப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, திமுகவுக்கு எதிராக இருக்க வாக்குகள் 3ஆ உடையுது. இட்ஸ் வெரி சிம்பிள். தயவு செஞ்சு இந்த இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டின்னு பிரணாய் ராயோட அந்த ஃபேமஸ் தியரியை நீங்கள் எப்பயுமே ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி சிம்பிள், இட் இஸ் அரித்மேட்டிக். திமுகவுக்கு எதிராக இருக்கிறது 3 வே ஸ்பிளிட் ஆகுது. இதில் சீமானும் வந்து இப்போ விஜயோட ஆரம்ப காலத்தில் விஜய் கிட்ட போன வாக்குகளில் சீமான் கிட்ட இருந்து இப்போ திரும்ப சீமான் கிட்ட போக ஆரம்பிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் எனக்கு வந்த நியூஸ் வந்து கிரெடிபிளான சோர்ஸ் தான் அது. அவங்க விஜயோட இன்டர்னல் சர்வேலேயே வந்து அவங்க பிட்வீன் ஈரோடு இன்சிடெண்ட்டுக்கு பிறகு அந்த கரூர் இன்சிடெண்ட், கரூருக்கு பிறகு அவருக்கு சப்போர்ட் கூடுச்சு. ஆனால் ஈரோடு பப்ளிக் மீட்டிங் டிசம்பர் 18க்கு பிறகு ஜனநாயகன் அண்டு இந்த இஷ்யூ சிபிஐ சம்மன்ஸுக்கு பிறகு கடந்த 1 மாத காலத்தில் விஜயோட வாக்கு வங்கியில் ஒரு 3% டவுன் ஆயிருக்கு, டென்ட் இருக்குது. ஸோ அது அந்த அப்ஸ் அண்ட் டவுனில் தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ சீமானை வந்து 8%ன்றது 10% கூட போகலாம். ஸோ சீமானும் இஸ் கட்டிங் இன்டு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ். இவ்வளோதான் கேக்கு. ஓகே, புரியுதுங்களா? இதை நீ 4ஆ துண்டு போடும்போது அவங்களோட ஓட் பேங்க் இன்டாக்ட். அதில் வந்து மைனாரிட்டிஸ் வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திமுகவோட மிகப்பெரிய பலம் வந்து இன்றைக்கி மைனாரிட்டிஸ். அதுவும் மோடி கவர்மெண்ட்டோட அட்ராசிட்டிஸ் நாளுக்கு நாள் அதிகமாகும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள், அவங்க கிறிஸ்டியன்ஸை விட அதிகம். அவர்களை பொறுத்த வரைக்கும் யார் வரணுன்றது நோக்கம் இல்லை, யார் வரக்கூடாதுன்றது தான் நோக்கம். அப்படி பார்க்கும்போது மைனாரிட்டிஸ் என் பிளாக்காக அந்த பக்கம் நிற்கிறாங்க. மேபி a tiny percentage ஆஃப் கிறிஸ்டியன் ஓட்ஸ் போகலாம். அதையும் மேக்கப் பண்ணுறதுக்கு திமுக எல்லா விதமான வேலைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை தவிர வந்து லெஃப்டோட 1% 1.5% ஓட்டு. ஸோ இது எல்லாமே அப்புறம் செக்யூலர் காங்கிரஸ், இது ஹிந்து செக்யூலர் ஓட் பேங்க், ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க், டிஎம்கேவோட ஓட் பேங்க், இதெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது வந்து ப்ளஸ் இந்த அரசாங்கத்தால் பலனடைந்த ஒரு பிரிவினரும் இருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க பல பேர்னாலும் பலனடைஞ்ச பிரிவினரும் இருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு சேரும்பொழுது உங்களுக்கு நாட் லெஸ் than 35% ஓட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. 35 எல்லாம் அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க, ரீச் பண்ணிட்டாங்க. அரௌண்ட் 35னால ஐதர் வித் அலையன்ஸ் ஆர் இண்டிவிஜுவலி 118 மேஜிக் மார்க்கை அவங்க ரீச் பண்ணிடுவாங்க. நான் இன்றைய விஜயோட ஸ்பீச்சை பார்க்கறதுன்றது மேஜர் டேக்அவேஸ் அக்ரெசிவ் ஸ்பீச். தனியாக தான் நிற்போன்றதை கிளாரிஃபை பண்ணிட்டாரு. பட் இதோட எண்ட் ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே. திமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளத்தான் விஜயோட இந்த நிலைப்பாடு உதவும் என்பதுதான் என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. அந்த எண்ட் ஆஃப் த டே நம்ம எதை பற்றி கவலை பண்ணணும்னா, விஜயோட இந்த ஸ்டாண்ட் வந்து ரிசல்ட்டில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, அதை பற்றி மட்டும் தான் நான் கவலைப்பட முடியும். அப்படி பார்க்கும்போது இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே. ஓகே. ஸோ தொடர்ந்து நம்ம எப்படி நகருதுங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ குறிப்பா சொல்லணும்னா, என்டிஏவை இங்க சிலர் குறைத்து மதிப்பிடுறார்களோ அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. சில பேரை பேசும்போது பார்க்க முடியுது. என்டிஏ ஒரு, அதாவது இன்னும் சொல்லப்போனா ஏடிஎம்கேவை குறைத்து மதிப்பிடுகிறார்களோ அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த பார்வை இருந்தது உண்மை. ஆனால் அந்த மதுராந்தக கூட்டத்துக்கு பிறகு அது மாறி இருக்குது. அதுக்கு முன்னால் வரைக்கும் என்டிஏ களத்திலேயே இல்லை. ஏடிஎம்கேவும் போன ஏப்ரல் 10 11ஆம் தேதி வாக்கில் வந்து அமித்ஷா அவர்களை எடப்பாடி பழனிசாமி அழைத்து அந்த கூட்டணி உறுதிப்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு வந்து அந்த அலையன்ஸ் டேக் ஆஃபே ஆகலை. ஒரு கட்சி கூட உள்ளே வந்து சேரல. மாறா ஓபிஎஸ் டிடிவிலாம் வெளியில் போனாங்க. செங்கோட்டையன் கட்சியிலேருந்து வெளியில் போனார். நவ் செங்கோட்டையன், டிடிவி தினகரன், அந்த 3 பேரில் செல்வாக்குள்ளவர்னா அவர் மட்டும்தான் தனி கட்சி வச்சு அவர் உள்ளே வந்துட்டார். குட்டி கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்த்துட்டாங்க. அன்புமணி ராமதாஸ் உள்ளே வந்துட்டார். அந்த அலையன்ஸ் வந்து அது கிட்டத்தட்ட 2019 அலையன்ஸ் எக்ஸப்ட் தேமுதிக. அந்த அலையன்ஸ் தேமுதிக மட்டும் உள்ளே வந்ததுன்னா அது இன்னும் அப்படியே 19 அலையன்ஸ் தான். தேமுதிக வந்தாலும் வராட்டியும் இந்த அலையன்ஸ் இஸ் அ வெரி பவர்ஃபுல் ஃபார்மிடபிள் அலையன்ஸ். அதிமுக இனி கிவன் டே 20% ஓட்ஸ் கையில் இருக்குது அவங்களுக்கு வந்து. இவங்க எல்லாரும் நீங்கள் சேர்த்திங்கன்னா வந்து அவங்களும் 30 கிராஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது வரைக்கும் களம் வந்து திமுக வர்சஸ் அதர்ஸ்ன்னு இருந்தது, அல்லது திமுகவுக்கு கண்ணுக்கட்டு தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னு நினச்சது, அதெல்லாம் வந்து செதஞ்சிருக்குது. ஒன்றும் இல்லை, இந்த அலையன்ஸ் வந்து மதுராந்தகம், மோடியோட கூட்டம், என்டிஏ ஒரு ஃபார்மிடபுளாக உருவானது. இது வந்து கண்டிப்பாக திமுகவுக்கு எந்த அளவுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்றது டிஎம்கே ஈகோ சிஸ்டம் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம். அவருடைய தொலைக்காட்சிகள், அவர்களுக்கு சாதகமான அவர்களுடைய பேச்சுக்கள்,
எல்லாமே என்டிஏவுக்கு எதிரா மாறி இருக்குங்கிறத எல்லாமே பார்க்க முடியுது. அவங்க ஏன் அவ்வளவு தூரம் இதுக்கு முன்னாடி கதறாங்க? விஜய் அவர்களுக்கு எதிரா பேசிட்டு இருந்தவங்க இப்ப என்டிஏக்கு எதிரா பேசிட்டு பேச இருக்காங்க. ஆரம்பிச்சிருக்காங்க. டிடிவி தினகரன் ஏடிஎம்கே அலையன்ஸ்ல போய் சேர்ந்து ஏதோ பஞ்சமா பாதகம் மாதிரி பேசுறாங்க. இது எல்லாரும் செய்யறதுதான். பேசாத பேச்சு பேசிட்டு வைகோ வந்து நீங்க எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஏடிஎம்கே, பிஜேபி, அன்புமணி ராமதாஸ் இந்த அலையன்ஸ் எல்லாம் சிறிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்தது வந்து இட்ஸ் அ ஃபார்மடபிள் அலையன்ஸ். களம் வந்து டஃப்பாக மாறிட்டு இருக்குன்றது திமுகவுக்கு தெரியுது. அவங்க முந்தி மாதிரிலாம் வந்து இப்போ 200 சீட்டெல்லாம் பேசுறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் அவங்களுக்கு ஒரு சில்வர் லைனிங் என்ன பொறுத்த வரைக்கும் விஜயோட ஸ்டாண்டு. தெரிந்தோ தெரியாமலோ விஜய் வந்து டிஎம்கேவோட செகண்ட் டேர்மை என்ஷூர் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். நிச்சயமா சார். அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி நகர்த்துங்கன்னு நேர்காணல்ல பார்க்கலாம் சார். நன்றி சார். நன்றி மேடம். நன்றி.